கொஞ்ச நேர வசன தியானத்திற்காய் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம், அதனுடைய 26வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 26வது வசனம். எடுத்தீங்களா எல்லாரும்? உபாகமம் ஆவர்த்தனம், உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 26வது வசனம். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானத்தின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா, ஆமே. மலையாளத்தில் ஒரு பாட்டும் உண்டு இல்லையா, யெஷூரന്റെ தெய்வத்தை போல் அப்படின்னு ஒரு சூப்பர் வருகை குறிக்கிறதான ஒரு பாடல் எல்லாம் உண்டு. அப்போ இன்னைக்குள்ள நம்முடைய செய்தியின் தலைப்பு யெஷூரனுடைய தேவனுடைய குணாதிசயங்கள். புரியுதா? யெஷூரனுடைய தேவனின் குணாதிசயங்கள், அதை தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஆமேன். யெஷூரனுடைய தெய்வத்தை போல வேற ஒரு தெய்வமும் இல்லை. இந்தியா பெந்தேகோஸ்தே தெய்வ சபை மக்களுடைய தெய்வத்தை போல வேற ஒரு தெய்வமும் இல்லை. உங்களுடைய தெய்வத்தை போல வேற ஒரு தெய்வமும், ஐயோ சத்தமா சொல்லுங்க, வேற ஒரு தெய்வமும். மணி 8 தான் ஆச்சு. பாஸ்டர் 10:30 ஆனாலும் குழப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஜிஎஸ்டியை கட் பண்ணி 10:15 என் ஆத்துமாவே போடலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்க இப்பள இப்படி சோர்ந்து போய் இருந்தா எப்படி தெய்வ மக்களை பிடிச்சிருக்கண்டாமா? 10:15 வரை கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா செலுத்தும். கவனிங்கள். அப்போ யெஷூரனுடைய தேவனை போல வேற ஒருவரும் இல்லை, உனக்கு சகாயம் செய்யும்படியாய் அவர் மேகாரூடனாய், தமிழில் என்ன, வானத்தின் மேல என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வசனம். நம்முடைய தெய்வத்தை போல வேற ஒரு தெய்வமும் இல்லை. സംഗീതത്തിൽ ഉണ്ട്, കണ്ണുണ്ടെങ്കിലും കാണുന്നില്ല, മൂക്കുണ്ടെങ്കിലും മണക്കുന്നില്ല, ചെവി ഉണ്ടെങ്കിലും കേൾക്കുന്നില്ല, കൈ ഉണ്ടെങ്കിലും സ്പർശിക്കുന്നില്ല, കാലുണ്ടെങ്കിലും നടക്കുന്നില്ല. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை அல்ல. ஆமேன். மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கின்ற சர்வசக்தனும் சர்வஞானியும் சர்வவியாபியும் அகிலாண்டத்தின் உடையவனும், ஆமேன், என்னையும் உங்களையும் தம்முடைய சாயலின்படி படைத்ததுமான நாம் ஆராதிக்கிற நம்முடைய யெகோவா தெய்வத்தை போல இந்த பூமியில் வேற ஒரு தெய்வமும் இல்லவே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப யெஷூரனுடைய தேவனை போல வேற ஒரு தேவனும் இல்லை. யார் இந்த யெஷூரன்? நீங்க கேட்டிருக்கிறீங்களா? உங்க சர்ச்சில் யாருக்காவது யெஷூரன் என்ற பேர் உண்டா? யாருக்குமே இல்லை. ஆனா நல்ல பேரு பாருங்க. யெஷூரன் என்ற பெயரின் பொருள் என்னன்னு கேட்டா, நேருள்ளவன், உண்மையுள்ளவன். நேரமே தான் சொன்னேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார். அப்ப யெஷூரன் என்ற பெயரின் பொருள் என்ன? உண்மையுள்ளவன். இரண்டாவதாயிட்டு நீதியுள்ளவன். ஆமேன். உண்மையுள்ளவன், நீதியுள்ளவன், நேருள்ளவன், நீதியுள்ளவன், நீதியுள்ளவன். அப்ப சூப்பர் பேரு பாருங்க தெய்வ மக்களே. ஆமே. இந்த அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கணும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருங்க. நமக்கு யாருக்காவது பிள்ளைக்கு ஆண்டவர் போடும்படியான பாக்கியத்தை தருவார். அல்லேலூயா, ஆமேன். நேருள்ளவன், உண்மையுள்ளவன், நீதியுள்ளவன், உண்மையுள்ளவன் அப்படின்னு தான் இந்த யெஷூரன் என்ற பெயரின் பொருள். இந்த யெஷூரன் யார்? எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? இவருடைய அப்பா ஆறு, அம்மா ஆறு, இவருடைய தேசம் எங்க அப்படின்னு ஒண்ணுமே நமக்கு பார்க்க முடியாது. யெஷூரன் யாருன்னு கேட்டா, பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக பெயர்களில் ஒரு பெயர் தான் ஏது? யெஷூரன். புரிஞ்சா தெய்வ பிள்ளைகளே? இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைய பேர் உண்டு இல்லையா? ஆமேன். தேவனுடைய சந்ததி, ஆமேன், என் முதற் பேரான குமாரன், அப்புறமா என்னது, ஆமேன், தாவீதின் சந்ததி, இஸ்ரவேல், இப்படி நல்லா ஏகப்பட்ட பேரு பைபிள்ல இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட அநேக பெயர்களில் ஒரு பெயர் தான் என்னது? யெஷூரன். இது தனிப்பட்ட ஒரு நபருடைய பெயர் அல்ல, மாறாக சமஸ்த இஸ்ரவேல் மக்களுக்கும் உள்ள ஒரு ஆசீர்வாதமான அநேக சினோனியம்ஸ். அப்படின்னா ஒன்னில் கூடுதல். மலையாள பைபிளில், மலையாளத்தில் பரியாய பதம். இப்ப ஒண்ணுக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு இல்லையா? இப்ப பூமி, அவனி, யவனி, ஷோனி, தரணி, இப்படின்னெல்லாம் நம்ம பூமிக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம். இதே மாதிரி யெஷூரன் என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அநேக பெயர்களில் ஒரு பெயர் தான் ஏது? யெஷூரன்.
இந்த யசூரனுடைய தேவனை போல வேற ஒரு தெய்வம் இல்லை என்றால் அதனுடைய அர்த்தம் இஸ்ரவேல் மக்களுடைய தெய்வத்தை போல வேற ஒரு தெய்வமும் இல்லவே இல்லை. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா செலுத்துவோம். இந்த யசூரனுடைய தேவனுடைய ஒன்னாமത്തെ குணாதிசயம் வாசித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 5வது வசனம். ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் யசூரனுக்கு யாராக இருந்தார்? அப்போ யசூரனுடைய தேவனுடைய குணாதிசயத்தில் நம்பர் 1, யசூரனுடைய தேவன் யசூரனுக்கு ராஜாவா இருந்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வம் ராஜாவாக இருந்தால் நமக்கு ஏதாவது காரியங்களுக்கு குறை உண்டோ தெய்வ பிள்ளைகளே? இஸ்ரவேல் மக்களுடைய இன்னொரு பேர் தான் ஏது? யசூரன். யசூரன் இஸ் ஈக்வல் டு இஸ்ரவேலியர்கள், இஸ்ரவேல் மக்கள். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்குள்ள இன்னொரு பேர் தான் ஏது? யசூரன். யசூரன் என்று சொன்னா அது எதை குறிக்கிறது? சமஸ்த இஸ்ரவேல் மக்களையும் குறிக்கிறது பாருங்க. அப்போ இந்த யசூரனுடைய தேவனுடைய ஒன்னாமത്തെ குணாதிசயம் இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக இருந்தவர் தான் யாரு? யசூரன். வாசித்து பாருங்கள் ஒரு விசை கூட தமிழில். ஜனங்களுக்கு தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் யசூரனுக்கு யாராக இருந்தார்? ராஜாவாக இருந்தார். பாத்தீங்களா? இவர்கள் ஒருமனப்பட்ட போது அவர்களுடைய ராஜா ஆறு? யசூரனுடைய தேவன், இஸ்ரவேலினுடைய தேவன். அல்லேலூயா. இதை போல ஆமென். நம்ம ஒருமனமா இருக்கும்போ, ஒற்றுமையா இருக்கும்போ நம்முடைய தலைவர் யார் தெய்வ பிள்ளைகளே? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ராஜாவாய் தேவனை ராஜாவாக கொண்ட ஜனம்தான் யாரு? யசூரன். அல்லேலூயா. அப்ப நமக்கு யாரு ராஜாவா இருக்கணும்? പറയണം தெய்வ பிள்ளைகளே, நமக்கு யாரு ராஜாவா இருக்கணும்? பரலோக தேவன், யசூரனுடைய தேவன் நமக்கும் அவர் ராஜாவா இருக்கும்போ பிரஜைகளாய் ஜனங்களாய் இருக்கிற நமக்கு ஏதாவது குறை உண்டோ தெய்வ பிள்ளைகளே? ஒரு குறவும் இல்லை பாருங்க, ஒரு குறவும் இல்லை. ஆமேன். அது எப்படி? நம்ம அருகாமையில் உள்ளதாய தக்கலை பத்மநாபுரம் கொட்டாரம் இருக்கு இல்லையா? அந்த கொட்டாரத்துல நம்ம போனால் அங்கே ஒரு பெரிய டைனிங் ஹால் இருக்கு. பண்டத்த மாடலில் நல்ல தட்டு, பலவை கொண்டுள்ள தட்டெல்லாம் போட்டு ஓடு கட்டிடம். ஒரு பெரிய டைனிங் ஹால் தரையோடெல்லாம் போட்டு ஒரு டைனிங் ஹால் இருக்கு. அந்த டைனிங் ஹாலில் பல விதத்தில் உள்ளதாய கூனி பானைகள் எல்லாம் அங்கே இருக்கு, கற்சாடிகள் எல்லாம் அங்கே இருக்கு. நம்முடைய அங்க நிற்கிறதான கைடுகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது எந்தன்னு கேட்டா ராஜாவினுடைய காலத்தில், இன்னும் ராஜாவினுடைய காலத்தில் பணியப்பட்ட டைனிங் ஹால். இங்கே நம்முடைய நாட்டில் உள்ளதான ஏழை எளிய மக்களுக்கு டெய்லி 2000 பேருக்கு இங்க என்ன செய்துட்டு இருந்தாங்க? சாப்பாடு இலவசமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மோரு கறி வைக்கிறதா இடம், மோரெல்லாம் வைக்கிறதான பாத்திரம், இது சாம்பார் பாத்திரம், இது அரிசி பாத்திரம் அப்படின்னு எல்லாம் காட்டி தருவாங்க. அப்போ உண்மையுள்ள ராஜா பத்மநாபுரம் கொட்டாரத்தில் இருந்தப்போ ஜனங்களுக்கு என்னத்துக்கு குறவில்லை தெய்வ பிள்ளைகளே? சாப்பாட்டுக்கு குறவில்லை. ராஜாதி ராஜா நம்முடைய ராஜாவா இருக்கும்போ, இயேசு மேசியா நமக்கு ராஜாவாக இருக்கும்போ நமக்கு என்னத்துக்காவது குறை உண்டா தெய்வ பிள்ளைகளே? ஒண்ணுக்குமே குறைவில்லை. அவரிடம் இருந்து நாம் கேட்டு என்ன செய்யணும்? சூப்பர் மார்க்கெட் கடையிட முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம காலையில இருந்து கடை 9 மணிக்கு திறந்தாச்சு, நைட்டு 9 மணிக்கு போட்டோம். அதுவரையும் கையும் கட்டி மிண்டாதுன்னா நமக்கு ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஸ்வீட்டாவது வாங்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா கேளுங்க, கேட்டு பாருங்க, கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். இதை போல நம்முடைய ராஜாதி ராஜாவினுடைய கஜனாவில இஷ்டம் போல உண்டு. நம்ம கேட்கிற எவனை என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆமேன். ஆண்டவர் சொன்னார், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? கொடுக்க மாட்டாங்க. அப்பத்துக்கும் கல்லுக்கும் ஏதாவது ஒரு சாமியம் உண்டோ தெய்வ பிள்ளைகளை? இல்லை. அது ரொம்ப விரோதாபாசமான காரியங்கள், பேரடாக்சிக்கலான காரியங்கள். ஒரு சாமியமும் இல்லை. பின்ன ஏன் இங்க அப்பவும் கல்லுன்னு எழுதப்பட்டிருக்கு? நம்பர் 1.
രണ്ടാമതായിട്ട് மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. அப்ப பாம்பு வேற மீன் வேற. ஆனா மீன் கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டாங்க. அடுத்து முட்டையை கேட்டால் தேளை என்ன செய்வார்களோ கொடுப்பார்களோ. தெய்வ பிள்ளைகளே, இதற்கும் ஒரு பின்னணியம் உண்டு. அது என்னன்னு கேட்டா, யோர்தான் நதியினுடைய கரையில் இருக்கிறதான ஒரு கூலி வேலை ചെയ്യുന്നതായ കുടുംബം. നമ്മുടെ இந்த தேசத்தில் இப்போ எல்லாம் மெஷினும் டிராக்டரும் പിന്നെ ഗിൽട്ടിയും പല പരിപാടികളും വന്നു പോச்சு. പണ്ടെല്ലാം இப்பவும் ഉണ്ട്, அது இல்லைன்னு இல்லை. நம்முடைய தேசத்தில் ரோடு கரையில் பைப் லைன் எடுக்கிறதுக்கு கிழக்க உள்ள மக்கள் குடும்பம் குடும்பமாக வருவாங்களா இல்லையா? வந்து சிலப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பிள்ளைகளை வர ரோடு சைடில் தான் என்ன செய்வாங்க, சின்ன பாய் போட்டு இல்லைன்னா ஒரு பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சுட்டு பெற்றோர்கள், ஏன்னா எல்லாம் அடங்கல் வேலை பாருங்க, பெற்றோர்கள் ரோடு சைடில் குழி தோண்டுவாங்களா தோண்ட மாட்டாங்களா? தோண்டுவாங்க. இதே போல ஒரு பிக்சர் நம்முடைய மனசில் வரட்டும். யோர்தானுடைய கரையில் இருக்கிறதான குடும்பம், ஆமேன், பசி எடுத்து யோர்தான் நதியில் நல்ல தெளிஞ்ச வெள்ளத்தில் அடியில கிடக்கிறதான வெள்ள பாறாங்கல்லை பார்த்து, அப்பா பசிக்குது, இந்த அப்பத்தை எடுத்து எனக்கு என்ன செய்யணும், தரணும். பிள்ளையினுடைய பார்வையில் அது அப்பம், வெள்ள அப்பம். ஆனா ஒரிஜினல் ஆயிட்டு அது வெள்ள கல்லு. சரியா தவறா? நான் ஒரு சபையில ஊழியம் செய்யும்போது சர்ச்சு கட்டுறோம் பாருங்க, திடீர்னு மணல் கொண்டு வர பாடுல நிலிண்டு கவர்மெண்ட் சட்டம் போட்டாச்சு. கல்லணையில நிக்குது 200 லாரி, 2 லாரி டாரஸ் எங்களுக்கு மணல் கொண்டு வரணும். திடீர்னு போன் பண்ணினார், மணலே தரல, தாராங்க, அரிக்காம பெடா பெடா கல்லுகளோட பக்கெட்டோட கோரி தாராங்க. 2 டாரஸ் கொண்டு வந்தா ஒரு 3/4 டாரஸாவது என்ன செய்யும், கிடைக்கும். வேணுமா வேண்டாமா, அதான் காலி அடிச்சு வரட்டுமா? எங்கே கம்பி கட்டியாச்சு, நாளைக்கு வார்ப்பு, இன்னைக்கு சாயங்காலம் போன் வருது, என்ன பண்ண முடியும்? எவ்வளவு கிடைச்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது நீங்க என்ன செஞ்சிடுங்க, மற்றதான் வார்ப்பு எப்படியாவது கொண்டு வந்துடுங்க. காலையில வந்தாச்சு, படபடபடன்னு எல்லா விசுவாசிகளுக்கு போன் பண்ணி சொன்னேன், ஐயோ அதுல கிடக்கிற கல்லுகளை பார்த்தா, ஆமேன், இந்த ரோஸ் கலர் கல்லு, வயலட் கலர் கல்லு, வெள்ளை கல்லு, ஆமேன், இதெல்லாம் அணையில கிடந்து அது ஆற்றில கிடந்து அலசடி பட்டு உருண்டு இந்த கல்லுகளை பிறகுதான் கேரளாவில் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்கிறாங்க, அப்படியே இந்த எலிவேஷன்ல எல்லாம் ஒட்டி வைக்கிறாங்க. அப்படிதானே? ஆமேன், பல ரேட், அதுக்கெல்லாம் பயங்கரமான விலை. இதே போல வெள்ளை கல்லு பாருங்க, பிள்ளையினுடைய பார்வையில் அது எப்படி இருக்கும், அப்பமா இருக்கும். அப்பா அப்பத்தை எடுத்துதா, அது கல்லு, நல்ல அப்ப என்ன செய்ய மாட்டான், கொடுக்கவே மாட்டான். ஆமேன், குட்டி குட்டி நீக்கோலி குஞ்சுகள் எல்லாம், நீர் பாம்பு குட்டிகள் எல்லாம் ஓடும். பிள்ளையினுடைய கணிப்பு, இது என்னது, மீன். டேடி அந்த மீனை எடுத்து கொடுங்க. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? கொடுக்கவே மாட்டான். இல்லை, தரமாட்டேன். மூணாவதாயிட்டு ஆமேன், தேளு. தேளு நம்ம ஊர்ல ஒரு மாதிரி இந்த சாம்ப கலர் தேளும் கருப்பு தேளும் தான் நம்ம பார்த்துருக்கேன் இல்லையா? நான் ஒரு சபையில ஊழியம் செஞ்சேன். நைட்டு 12 மணிக்கு கரண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. திடீர்னு எனக்கு கண்ணு முழிச்சு போச்சு. மண்ணெண்ண விளக்கையும் கொளுத்தி வச்சுட்டு தான் நாங்கள் உறங்குவோம், ஏன்னா ஒரு கை குழந்தை கூட உண்டு. ஆமேன், திடீர்னு நான் இதை அப்பதான் படுத்தம் பாருங்க, 1 மணிக்கூர் ஆக முன்னாடி எனக்கு முழிப்பு வந்தாச்சு. சாடி எழும்பி பார்த்தா யோசேவனுடைய பலவர்ண அங்கி கலர் போல ஒரு தேள் அப்படியே வருது. பிள்ளையினுடைய தலைக்கும் தேளுக்கும் 1 அடிதான் டிஸ்டன்ஸ் உண்டு. ஐயோ, இந்த கடல் நண்ட மாதிரி, அதுக்கு கொம்பு ஒரு கலரு, உடம்பு ஒரு கலரு, வாலு ஒரு கலரு, அப்படியே பிள்ளைக்கு தலைக்கு நேராய் வருது. பக்கத்துல ஒரு கட்டை கம்பெல்லாம் வச்சிருப்பேன். பட்டாருந்து சாடி எழும்பி அந்த கம்பை எடுத்து அதை அடிச்சு கொண்டே போட்டோம் பாருங்க. 7-8 கலரில் உள்ளதான தேளு. அல்லேலூயா. உங்களை கலர் என்ன? வெள்ளை கலரு, கருப்பு கலரு, சாக்லேட் கலரு. சோத்திரம். 8-10 கலரில் உள்ளதான ஒரு தேளை தான் அன்னைக்கு தான் பார்த்தேன், நம்முடைய குமரி மாவட்டம் 10 காணி மலையில. சோத்திரம். பாருங்க தெய்வ மக்களே, ஆமேன். இந்த தேளு கையங்காலையெல்லாம் மடக்கி சுருண்டு இருக்கும்போ வெள்ளை தேளு பிள்ளைக்கு என்ன வடிவத்தில் தோணும்? முட்டையினுடைய வடிவத்தில். டாடி முட்டை எடுத்து கொடுங்க. ஆனா அது என்னது? தேளு. அப்படி பொல்லாத பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்க நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? விரும்ப மாட்டீங்க. அப்படின்னா இரவு பகலாய் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதான தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கும்போது நமக்கு ஏதாவது குறை வைப்பாரா? ஒன்றுக்கும் குறை வைக்க மாட்டார். அவர் சுபிட்சமாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒன்றுக்கும் குறை வைக்கவே மாட்டார். அப்போ யசூரனுடைய தேவன் ராஜாவாகிய தேவன். ஆமே, ராஜாவினுடைய கீழில் நாம் எல்லா சௌபாகியங்களையும் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். மேட்டிமை வரவே கூடாது, அகந்தை வரவே கூடாது, பெருமை வரவே கூடாது. இதெல்லாம் என்னுடைய கையினால் திறமையினால் என்கிறதான வார்த்தை நமக்கு வரவே கூடாது. ராஜாதி ராஜாவு இலவசமா யசூரனுடைய தேவன் அவர்களுக்கு ராஜாவா இருந்தது போல ஆமே யெகோவா தேவன் நமக்கு வேண்டியபடி எல்லாம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? கேட்டு அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். சில விஷயங்களுக்கெல்லாம் 5 மினிட் நம்ம ஜெபம் பண்ணா மதி ஆண்டவர் உடனே தருவார். சிலது 5 வருஷம் ஆனாலும் கிடைக்காது, வேலை வரும். ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் மரியாளை பார்த்து இயேசு சொன்னார், ஸ்திரீயே என் வேலை என்ன செய்யல. ஆனா 17வது அதிகாரத்தை பாருங்க, என் வேலை வந்து விட்டது. ஆண்டவருடைய வேலை வரும்போ ஆண்டவர் நமக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் தருவாரா தரமாட்டாரா? தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வேலையில தந்தா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம் பாருங்க. ஆமே, நம்முடைய வேலையில் தந்தா ஆண்டவரை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தேடவே மாட்டோம். ஆண்டவருடைய வேலை வரும்போது ஆண்டவர் தருவார். அது ஏற்றவும் பெரிய நல்ல நிலை நிற்கிற ஆசீர்வாதமாய் காணப்படும். அல்லேலூயா. ஒரு காலம் உண்டு, இந்த இயற்கையை நம்மளை படிப்பிக்குது பாருங்க. கீரை விதைய பாகிட்டு ஒரு கட்டு கீரை 10 ரூபாச்சு கருங்கல் சந்தையில கொண்டு போய் விற்கணும்னா நம்ம 1 மாசம் முதல்ல 1.5 மாசம் வரை காத்திருந்தா மதி. ஒரு வாழைக்கண்டை வாங்கி நம்ம நட்டு 10 ரூபா கொடுத்து ஒரு வாழைக்கண்டை வாங்கி நட்டுட்டு ஒரு ஏத்தம்பழம் சாப்பிடணுங்கி பாட்டிமாரே சொல்லுங்க, எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? 1 வருஷம் காத்திருக்கணும். ஆமே, ஒரு கறிக்கு குடிக்கணும்னா தென்னை மரத்தை நட்டுட்டு எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? 3 வருஷம் காத்திருக்கணும். ஆமே, 105 600 ரப்பர் பட்டிங் தைய கொண்டு வந்து பாகி வச்சுட்டு பால் வெட்டி ஷீட் அடிச்சு பணம் சம்பாதிக்கணுமெങ്കിൽ மினிமம் 6 வருஷம் காத்திருக்கணும். நொங்கு அக்கானி கருப்பட்டி எல்லாம் குடிக்கணுமெങ്കിൽ மினிமம் ஒரு தென்னை மரத்துல இருந்து இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒரு பனை மரத்துல இருந்து இதெல்லாம் கிடைக்கணும்னா மினிமம் 25 வருஷம் காத்திருக்கணும். அப்போ 1.5 மாசம் முதல் 25 வருஷம் வரை அந்தந்த வேலை வரும்போ ஆண்டவர் நமக்கு தருவார். தருவாரா தரமாட்டாரா? குறித்திடும் வேலை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் ஆமேன், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரே வாழ்வினில் துதித்திட திறப்போம். தாழ்வில் நம்மை தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே. தூதர் சேனை தம் மகிமையோடிர துதிகள் ஆசீர்வாதம் பெருகிடுதே. அல்லேலூயா. அப்ப யசூரனுடைய தெய்வம் ராஜாதி ராஜாவாய் இருக்கின்றதாய தெய்வம், ஒன்றுக்கும் குறைவில்லாமல் நம்மை நடத்துனதாய தெய்வம். இரண்டாவதாக யசூரனுடைய தெய்வம் படியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். யசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து துன்னின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான். பாத்தீங்களா? இப்போ யசூரன் ஒரு வழி இல்லாதிருந்ததா? யசூரனே ஆமேன், இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் ஆலொட்டிகளால் அடிமைப்படுத்தப்பட்டு கண்ணீரும் கவலையும் சிறையிருப்பும் இல்லாமல் வேற ஒன்றுமில்லை. 400 வருட காலம் தெய்வம் அவருடைய நிலவழியை கண்டு கண்டு கேட்டு கேட்டு அவர்களை ரட்சிக்கும்படியாய் அவர் என்ன செய்தார்? இறங்கி வந்தார், ரட்சித்தார், கொண்டு போகிறார்.
ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், கனம் பண்ணினார். எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். கொடுத்த பிற்பாடு இப்ப யசூரன் ஆண்டவரை என்ன செய்து விட்டான்? மறந்து விட்டான். கேரளாவில் ஒரு பழமொழி உண்டு, பாலம் கடக்கும் வரை நாராயணா நாராயணா, பாலம் கடந்ததிന് ശേഷം பூராயணா பூராயணா. ஒண்ணுக்கும் ஒரு வழி இல்லாத, ஆமேன், குடிக்கான் கஞ்சி போலும் இல்லாத, ஒரு நல்ல வீடு போலும் இல்லாதிருந்ததான யசூரனை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தின போது யசூரன் கர்த்தரை என்ன செய்து விட்டான்? தெய்வ பிள்ளைகளே, மறந்து விட்டான். அதுകൊണ്ട് இங்க ஒரு சில வார்த்தைகள், யசூரன் கொடுத்தான், உதைத்தான், ஸ்தூலித்தான், தேவனை விட்டு விட்டான், அசட்டை பண்ணினான். பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மறக்க முடியுமா? நீங்க யாராவது அப்படி உண்டா தெய்வ பிள்ளைகளே? யாரும் மறக்க கூடாது. ஆண்டவர் என்ன செய்யறது? ஆமேன். நாம் மறந்தால் அவரும் நம்மளை மறப்பார். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். பாத்தீங்களா? ஆண்டவரை மறக்கிறது, கடந்து வந்த பாதைகளை மறக்கிறது, ஜெப வீடை மறக்கிறது, நம்மை நடத்துகிறதான ஊழியக்காரங்களை நம்ம என்ன செய்யறது? மறக்கிறது. நமக்கு ஒரு துரும்பளவெங்கிலும் உதவி செய்தவர்களை நம்ம என்ன செய்யறது? தெய்வ பிள்ளைகளை மறக்குகையே செய்கிறது. மனுஷன் மறக்கும், ஆனா மிருகம் மறக்காது. பாருங்க, ஆமே. ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், ஆண்ட்ரிக்கல் என்ற பெயர் உள்ள ஒரு மனுஷன். மனுஷன் பேர் என்ன? ஆண்ட்ரிக்கல். சொல்லுங்க சத்தமாய். இது அமெரிக்கையில் உள்ள ஒரு மனுஷன், நடந்த சம்பவம். இந்த ஆண்ட்ரிக்கல் என்ன செய்தார் என்று தெரியுமா தெய்வ பிள்ளைகளே? இவர் ஒரு நாள் காட்டில் கூட நடந்து போனார். நடந்து போனதான வேளையில் ஒரு பயங்கர, அமெரிக்கா ஆனாலும் காடு உண்டா இல்லையா? பயங்கர காடு, அடிக்கடி காடு எல்லாம் தீபிடிச்சு மாசங்களானாலும் வல்லரசு நாட்டில் அணைக்கவே முடியுதில்லை. அப்படிதானே? பயங்கர ஒரு காடு. காட்டில் கூட ஆண்ட்ரிக்கல் அவர் இவர் போக காரணம் என்னன்னு தெரியுமா? இவர் ஒரு அடிமை, ஒரு எஜமானுடைய கீழில் வேலை செய்தவர். எஜமானுடைய கொடுமை தாங்க முடியாம இவரு வீடை விட்டுட்டு காட்டுக்கு ஓடிவிட்டார். எஜமானனை விட்டுட்டு காட்டுக்கு ஓடிவிட்டார். அப்படி காட்டுல அநேக நாட்கள் இப்படியே அவர் வசித்து கொண்டே இருந்தார். ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு சிங்கம், அந்த சிங்கமும் காட்டிலையும் நிறைய இந்த கை வண்ணத்தில் உள்ள பெரிய முள்ளுகள் எல்லாம் உண்டா இல்லையா? உண்டு. ஆமே. ஒரு பெரிய மரம், அதுல கட்டு முள்ளு, அந்த முள்ளுல ஒரு சிங்கம், அதனுடைய கை மட்டும் அந்த முள்ளுக்கு உள்ள இப்படியே சூலமா ஏறி ஒரு கையில மட்டும் இந்த சிங்கம் என்ன செய்துட்டே இருக்கு? தொங்கிட்டே இருக்கு. இது என்னடா? ஒரு சிங்கம் ஆடாம அசையாம ஒரு கையில மட்டும், இயேசுனுடைய கையில் சிலுவையில அரைஞ்ச மாதிரி ஒரு கையில மட்டும் இந்த சிங்கம் இப்படியே தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு இவர் பக்கத்துல, சிங்கம் ஆனதுனால இவருக்கு பயம் வந்து போச்சு, ஆனாலும் பக்கத்துல நெருங்கி பார்த்து விட்டார். பார்த்ததான வேளையில் காணா, சிங்கத்துக்கு உயிர் இருக்கு. அது உயிருக்காய் ஊசலாடி கொண்டே இருக்கு. சிங்கத்துக்கு உயிர் இருக்கு. நெருங்கி பார்த்தா அந்த சிங்கத்தினுடைய கை அநேக நாளா இருக்கு, அந்த முள்ளுக்குள்ள எப்படியே அகப்பட்டு போச்சு. அது அப்படியே தொங்கி நிக்க பாருங்க. புண்ணா இருக்கு, நல்ல ஊண்டு. கொஞ்சம் கூட அடுத்த போய் உற்று பார்த்தா அதனுடைய கையில இருந்து புழுக்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஆண்ட்ரிக்கல், மிஸ்டர் ஆண்ட்ரிக்கல் அவருக்கு ரொம்ப பரிதாபமாய் போச்சு. ஐயோ வாவிடா பிராணி, இப்படி ஆகி போச்சே. என்ன ஆனாலும் ஆண்ட்ரிக்கலுக்கு கொஞ்சம் பச்சளை மருந்து எல்லாம் தெரியும். இந்த மருந்து செடிகளை எல்லாம், இந்த ஒரு சில இலைகளை எல்லாம் எடுத்து, ஆமேன், அந்த மருந்து செடிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். திடீர்னு அந்த காட்டுல வச்சு அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? ஆமேன், கொஞ்சம் பச்சளை இலையெல்லாம் எடுத்து பிழிஞ்சு அதுல உள்ள சாறை இந்த சிங்கத்தினுடைய கையில விட்டப்போ புழு எல்லாம் செத்து செத்து கீழே விழுது. சிங்கம் கொஞ்சம் கூட உசாராச்சு. கொன்னா கொல்லட்டு, உயிர் வாழ்ந்தால் உயிர் வாழட்டுன்னு சொல்லி தூரம் நின்றுட்டு ஒரு நீளம் உள்ள கம்பு எடுத்து, ஆமீன், இந்த சிங்கத்தினுடைய கை முள்ளுல தூங்கி இருக்கு இல்லையா, கையில ஒற்ற குத்து, சிங்கம் கீழே விழுந்தது. சாகல்ல, அது உயிர் விளைச்சது. அல்லேலூயா. அநேக வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு நாள் இவர் நம்முடைய ட்ரிவாண்ட்ரம் மியூசியத்தை மாதிரி ஒரு மியூசியத்துக்கு போகிறார். அங்கே போனதான வேளையில் இன்னைக்கு நிறைய செல்ஃபி எல்லாம் எடுத்து புரி கூட்டுக்குள்ள விழுது பார்த்தீங்களா? அடிக்கடி பேப்பர்ல எல்லாம் வரும். எப்படியோ இவர் தவறி ஒரு சிக்க கூட்டுக்குள்ளாடி விழுந்து விட்டார். ஆமேன். ஐயோ, பாம்பனுடைய வாயில் இருக்கிற தவளையை போல, தவளையுடைய வாயில் இருக்கிற பட்டர்ஃபிளைய போல அகப்பட்டு போயாச்சு. நடந்தது என்ன? இவரு பயந்து நடுங்கி, சிங்கம் அப்படியே இவரு பக்கத்துல வருது பாருங்க.
என்னை ஒன்றும் செய்யாதே, சாரி 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 சாரின்னு எல்லாம் இவர் கும்பிட்டு அலறி மரண வெப்ராளம் கொண்டு அழுது அப்படி இருக்கும்போ இந்த சிங்கம் அப்படியே ஆமென் காட்டிலே ராஜாவை யாரு இந்த சிங்கம் அப்படியே நடந்து வருது. நடந்து ஆமென் கர்ச்சித்து இவனை கொல்லும்படியாய் அடுக்க வந்துச்சு. பாருங்க, இவருக்கும் சிங்கத்துக்கும் ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் கிடக்கும்போ இந்த சிங்கம் ஆமென் இந்த மனுஷனை ஆடி தொட்டு முடி வர ஒரே பார்வை. யாருடா இது, யாரோ நமக்கு தெரிஞ்ச ஆளாய் போச்சே அப்படின்னு ஒரு 5 மினிட் இந்த சிங்கம் பார்த்துட்டு அதுல உட்கார்ந்துட்டு சிங்கத்தினுடைய கையை எடுத்து இவனுக்கு முன்னாடி அப்படியே ஒரு 5 மினிட் காட்டிச்சான். காட்டிட்டு கையை தாழ்த்திட்டு அதனுடைய குகையில அது போடா போக்கு. இது எந்த சிங்கம்? மிஸ்டர் ஆண்ட்ரிக்கல் அவர் என்னைக்கு உயிருக்காய் ஆமென் போராடி கொண்டிருந்தாரோ இவர் காப்பாற்றினதான சிங்கம். வருஷம் பலது தாண்டியாலும் ஆண்ட்ரிக்கல் மறந்தாலும் சிங்கம் என்ன செய்யல சொல்லுங்க, சிங்கம் என்ன செய்யல மறக்கல. ஆண்ட்ரிக்கலே அது கை காட்டிச்சு இல்லையா, அதனுடைய மீனிங் என்ன? அன்னைக்கு உயிருக்கு வேண்டி ஊசலாடி கொண்டிருந்தப்போ போராடி கொண்டிருந்தப்போ நான் கிருமிக்கிரையாய் புழு புழுத்து சாக வேண்டி இருந்தப்போ ஆண்ட்ரிக்கலே நீ என்னை காப்பாற்றி விட்டாய். இன்னைக்கு சிங்கத்தை காணாத லட்சக்கணக்கான மக்கள் ஓஹோ நீதானா சிங்கம் என்று என்னை வந்து பார்க்கும்படியாய் இந்த மியூசியத்தில் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆண்ட்ரிக்கலே நீ அன்னைக்கு என்னுடைய உயிரை காப்பாற்றினபடியினால் அல்லேலூயா. அன்னைக்கு நீ என்னுடைய ஜீவனை காப்பாற்றினாய். எனவே உன்னுடைய ஜீவனுக்கு நான் ஒரு தீங்கு என்ன செய்யல. பாத்தீங்களா? அப்ப ஒரு சிங்கத்துக்கு இந்த புத்தி என்னுണ്ടെങ്കിൽ നമുക്ക് நன்றி மறக்கலாமா தெய்வ பிள்ளைகளே? ஒரு ஆരെങ്കിലും என்ன உபகாரம் செய்தாலும் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது தெய்வ மக்களே? மறக்கவே கூடாது. யசூரன் நண்டு கொளுத்தா குண்டுல கிடக்காது. நண்டு கொடுத்தா எங்க கிடக்காது? குண்டுல கிடக்காது. கொழுத்தான் அப்படின்னு 2 தடவை நம்ம எங்க வாசிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க தெய்வ பிள்ளைகளை, வாசிக்கிறோமா இல்லையா? ஆமேன். அவன் கொழுத்தான், உதைத்தான், ஸ்தூலித்தான், தேவனை விட்டு விட்டான், அசட்டை பண்ணினான். யாரு? ஆமேன். தேவனை ராஜாவாக கொண்டதான யசூரன். ஒன்னும் இல்லாதிருந்ததா யசூரன் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்ற பிற்பாடு அவன் கொழுத்து போனான். ஆமேன். அவன் தேவனை அசட்டை பண்ணினான். அவன் தேவனை விட்டு விட்டான். பைபிளில் வாசிக்கிறோம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம மறக்கவே கூடாது. கடந்து வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கணும். ஆண்டவருக்கு பயப்பட்டு ஜீவிக்கணும். ஆமேன். ஒன்னும் இல்லாதிருந்துட்டு தெய்வம் நமக்கு எல்லா நന്മകളെയും തരുമ്പോ ദാവീദை போல നമ്മളെ താഴ്ത്തേണം. എത്രത്തോളം കൊണ്ടുവരുവാൻ ഞാൻ എന്തുള്ളൂ എൻ വീടും எம்மாத்திரம் அப்படின்னு தாவீது தாழ்த்தினது போல நம்ம என்ன செய்யணும் தெய்வ மக்களே? ஆண்டவர் நம்மளை உயர்த்த 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 ஆமென் தெய்வ சமூகத்தில் நம்மளை என்ன செய்யணும் தெய்வ மக்களே? தாழ்த்துന്ന தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எவ்வளவு தூரம் தாழ்த்துவோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். யசூரன் மறந்தது போல ஆமென் நம்ம ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது, கொளுத்து போக கூடாது. ஆமேன். ஆண்டவரை சோத்திரம் விட்டு விடக்கூடாது, அசட்டை பண்ண கூடாது, தேவனை மறக்கவே கூடாது. தெய்வம் நம்மளை உயர்த்த உயர்த்த அவருக்கு பயபக்தியாய் வாழ்கிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. தெய்வம் தந்த ஆமென் நன்மைகளை ஒருபோது என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. ஆண்டவரோடு எப்போதும் நன்றி அறிதல் உள்ள தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஒரு காலத்தை நினைச்சு பாருங்க. ஆமென். நமக்கு என்ன உண்டு? நமக்கு என்ன பாரம்பரியம் உண்டு? இன்னைக்கு நமக்கு எல்லாம் சொல்லலாம், ஞான் பெரிய விஐபி, ஞான் அவன் இவன் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படி இப்படின்னு. ஒன்னும் இல்லை. നമ്മുടെ 5-6 ആളുകളുടെ അപ്പന്റെ 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 അപ്പൻ അപ്പന്റെ അപ്പൻ അപ്പന്റെ അപ്പൻ അവങ്ങളെല്ലാം ഒന്ന് പാരുங்க. അവങ്ങൾക്ക് என்ன பாரியவனுண்டு? ஆமென். நம்முடைய தாத்தாமாரு முதல்ல അങ്ങോട്ടുള്ളதான ആളുകളെല്ലാം പനേറികളാണ്. அல்லேலூயா. പനേറികളുடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும். அப்ப நமக்கு என்ன பாரம்பரியம் செல்ல உண்டு? வெள்ளக்காரங்களுக்கு மக்களா? இல்லவே இல்லை. சோத்திர அல்லேலூயா. ஆமென். നമ്മളെ ഉയർത്തി ദൈവം നമ്മളെ നടത്തിയ പാതകളെ என்ன செய்யறது? மறக்கிறது. என்னுடைய சபையில் ஒரு பாஸ்டர் 24 வருஷம் ஊழியம் செஞ்சார். 24 வருஷம், 5 பிள்ளைங்க, 4 பையன்மாரும் ஒரு மகளும். ஒரு சபையில ஊழியம் செய்யும்போ பாவப்பட்ட கூலி வேலை செய்கிற விசுவாசிகள் ஆட்களும் இல்லை. ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளுக்கு பசினா தாங்க முடியாது.
வார காணிக்கை கொண்டு ஒரு நாள் கூட ஓட்ட முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டம். நைட்டு 11:30-12 மணிக்கு எல்லாரும் தூங்கின பிற்பாடு சூட்டும் கட்டி சாக்கும் எடுத்து பனைக்க மூட்டுல போய் விழுந்து கிடக்கிற பனங்காயை எடுத்துட்டு வந்து பிள்ளைகளுக்கு வேவிச்சு பசியாற்றுவாரா. ஒரே ஒரு முண்டு, அது 16 இடத்துல பஞ்சர். மழை சமயத்துல கெட்ட முண்டு கிடைக்காது. மனைவியினுடைய வெள்ள சாரியை எடுத்து 4 மடக்கி உடுத்து பரிசுத்த ஆராதனை நடத்துவாரா. அப்படி கஷ்டப்பட்டார். பரலோக தேவன் இறங்கினார். 5 மக்களையும் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல கடந்து வந்த பாதைகளை நம்ம என்ன செய்யறது? மறக்கிறது, தெய்வத்தை மறக்கிறது. ஆமேன். நமக்கு ஜெபம் பண்ணி திறப்பின் வாசலில் நின்று ஆமேன் நமக்கு வேண்டி போராடின ஊழியக்காரங்களை நம்ம என்ன செய்யறது? மறக்கிறது. நம்ம வளர்ந்த ஜெப வீடுகளை நம்ம என்ன செய்யறது? மறக்கிறது. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன் என்று ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாடுனது போல ஆமேன். நம்மளை கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து தெய்வ சமூகத்தில் ஆனந்த கண்ணீர் விடும்போ இன்னும் அதிகமாய் தெய்வம் நம்மளை உயர்த்தும். கர்த்தர் உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? அதுக்கு உங்களுடைய பாஸ்டரே சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் தெய்வம் இத்திரத்தோളം உயர்த்தி எங்கள் விசுவாசிகளை உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார், நிச்சயமாயிட்டு உயர்த்துவார். மூடு பருத்தாதான் கொண்டையில வல்லவன் காணும், கேட்டீங்களா? அல்லேலூயா. അതുകൊണ്ട് ദൈവം നിശ്ചയമായിട്ട് உங்களுக்கு நல்ல உயர்வை தருவார். 2, யேசுவினுடைய தெய்வம் ஆமென் நம்முடைய குறைகளை உணர்த்துகிறதாய தெய்வம். கொளுத்தான், ஸ்தூலித்தான், அசட்டை பண்ணினான் அப்படின்னு இல்லைண்டு அவர் குற்றம் சாட்டுறாரு இல்லையா? குறைகளை உணர்த்துனதாய தெய்வம். நம்ம தெய்வ சமூகத்துல திரும்பி வரணும். 3ஆவதாயிட்டு இந்த யேசுவினுடைய தேவனுடைய குண அதிசயம் என்ன? படியுங்கள். ஏசாயா 44வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். 44வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 44:2. உன்னை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நான் மீட்டு கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் உன் சந்தானத்தின் மேல் ஆமென் என் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்ப யெஷூரனுடைய தெய்வம் நம்முடைய சந்ததிகளை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிക്കുന്നதாய தெய்வம். அல்லேலூயா. இப்போ நம்முடைய சொத்து என்ன? நம்முடைய பிள்ளைகள் தானே. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும். பண்டு அண்ணனாரை பயந்து வீடை விட்டு ஓடுகிறான் யாக்கோபு. சொந்த வீட்டுல கூட கிடக்க முடியாம ஓட காரணம் யாரு? சொந்த தாயார். அப்படித்தானே? சொந்த தாயார். ஆசீர்வாதத்தை ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தையும் தந்திரபரமா இளைய மகனுக்கு வாங்கி கொடுத்து, இப்போ மூத்தவன் சொல்லியாச்சு, எங்க வச்சு கண்டாலும் அவனை என்ன செய்து போடுவேன்? கொஞ்சே போடுவேன். மக்களை இனி விட நின்னால் நிலநிற்பில்லை. அப்போ மாமனாருடைய வீட்டில் அப்படி லாபானுடைய வீட்டில் போறார். லாபானுடைய வீட்டில் கோலும் தடியுமாய் போனவன் அங்க எத்தனை வருடம்? சுமார் ஆமேன் 20 வருட காலம் அங்க தங்கி இருக்கிறாரு பாருங்க. 20 வருடமாயிட்டு ஏகப்பட்ட ஆசீர்வாதம். ஒன்றுக்காக விரும்பினான், உலக அழகி. அவளுடைய பேர் என்ன? ராகேல். ராகேலுக்காக விரும்பின போது ஆமேன் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக ராகேல் பிளஸ் லேயா பிளஸ் பில்கா பிளஸ் ஷில்பா அப்படி ஆமேன் ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ. ஏது இப்ப தீபாவளி ஆஃபர்ல சோத்திரம் 150 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்தா இனி ஒரு சாரி ஃப்ரீ. ஆனா யாக்கோவுக்கு 4 எண்ணம் ஃப்ரீயா கிடைச்சு பாருங்க. சோத்திரம். ஒண்ணுக்கு வேண்டி விரும்பி எத்தனை எண்ணம்? இப்போ 4 எண்ணம் பிளஸ் எத்தனை பிள்ளைங்க யாக்கோவுக்கு? மொத்தம் எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க? 12 13 12 பையன்மாரும் ஒரே ஒரு தீனம் பிடிச்ச தீனாலும் மொத்தம் 13 பிள்ளைங்க. இப்ப அவருக்கு ஒரு ஆசை, மாமா இப்போ நீ ஆளு பொல்லாத்தவன், இப்ப வேறொரு காரியம் உண்டு. எட்டனை பொட்டம் பற்றிச்சா பொட்டனை தெய்வம் பற்றிக்கும். அங்கே அண்ணனையும் அப்பனையும் எல்லாம் ஏமாத்திட்டு இங்க வந்தாச்சு. இங்க மாமனாரு செக்கில் இட்டு தேங்கி ஆட்டுனது போல மருமோனிட்டு, டேய் மாடையெல்லாம் அழிச்சு கேட்டு
ஆட்டு குலை பார்த்துட்டு வா, சொசைட்டில பாலெல்லாம் கொண்டு விடு, பருத்தி குரு ஆட்டு, புண்ணாக்கெடு, புல்லு பறிச்சப்போ அப்படின்னு சொல்லி ஒரே வேலை. கள்ள மாமா, நீ என்ன 10 தடவை எனக்கு பிரதிபலத்தை எனக்கு சம்பளம் நீ என்ன செய்யல, தரல. ஒரு பிஎஃப் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ப்ரமோஷன் இல்லை. வந்த அன்னையில இருந்தே என்னுடைய ஜீவியமே மாட்டு தொழுது. உமக்கு உழைத்து உழைத்து நீ இப்ப பெரிய சீமானாய் கோடீஸ்வரனாய் மாறிவிட்டாய். நான் இன்னைக்கு அடிமை வேலை செஞ்சிட்டு இருக்கேன். இனி என்னுடைய சொந்த குடும்பத்தின் வேண்டி நான் எப்போல் கருதும் அப்படின்னு யாக்கோ வேதனைப்பட்டாரா? வேதனைப்பட இல்லையா? நீதிமொழிகளை வாசிக்கிறோம், வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும். அப்ப நம்முடைய சொத்து என்ன? நம்முடைய பிள்ளைகள். அப்படித்தானே தெய்வ மக்களே, நம்முடைய பிள்ளைகள். ஆனா ஒரு காரியம் நீங்க மறந்து போக கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம இந்த உலகத்துல பூமி சம்பாதிக்கிறதை விட, பேங்கில் டிபாசிட் பண்ணுவதை விட, ஆமேன், அந்த பிள்ளைகளுக்கு வேற ஏதாவது நன்மைகள் நம்ம பெற வாஞ்சிக்கிறதை விட, நம்முடைய பிள்ளைகள் தெய்வீகத்தில் நிலநிற்கணும். நம்முடைய கண்ணை மூடும்போ நம்முடைய ஸ்தானத்தில் லோவிசாளுடைய விசுவாசம் ஐனிக்கையிலும், ஐனிக்களுடைய விசுவாசம் திமோத்தேயுவிலும் காணப்பட்டது போல, ஆமென், நம்முடைய ஸ்தானத்தில் சபையினுடைய தூணுகளாய் மாற வேண்டியது யாரு? நம்முடைய இளந்தலைமுறைகள். அது உண்டா இன்னைக்கு? நம்முடைய பிள்ளைகளுக்காக இயேசு சொன்னாரு, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக. அப்ப பிள்ளைகளுக்கு வேண்டி பெற்றவர்கள் ரொம்ப ரொம்ப கண்ணீர் ஒழிக்கணும். காலம் பொல்லாத்த காலம், காலம் பொல்லாத்த. ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு போனேன். அங்க இந்த கடைசியில ஃபீட்பேக் ஃபார்ம் சொல்லி ஒரு ஃபார்மை கொடுத்து, உங்க பேர் என்ன, ஊர் எங்க, எந்த சபை, போன் நம்பரு, இந்த வாலிபர் முகாமை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுக்கு இனி ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் உண்டா, ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, எழுதி தாங்க அப்படின்னு ஒரு விண்ணப்ப படிவம் உண்டு, ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் உண்டு. ஒரு பையன் என்ன எழுதி வச்சிருந்தான் தெரியுமா? என்னுடைய பெற்றோர்களை நான் என் கண்ட்ரோலில் கொண்டு வருவது எப்படி? உண்மையா ஒரு பெந்தெகோஸ்தே பையன், என்னுடைய பெற்றோர்களை என் கண்ட்ரோலில் நான் கொண்டு வருவது எப்படி? எப்படி இருக்கு கேள்வி? இது பையன்மாரு, பின்னும் நமக்கு சகிக்கலாம். ஒரு பெம்பிள்ளை எழுதி வச்சிருந்து, முஸ்லீம் பையன்மாரு ரொம்ப அழகா இருக்குவானோ, நம்ம அவனோட எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி தெய்வீகத்துல கொண்டு வரலாமா? சோதரன், உண்மையாகவே நாங்க இதை வாசித்து பார்க்கிறோம். பையன்மார பின்னு செய்யலாம். ஒரு பெண் எழுதி இருந்தது பாருங்க, முஸ்லீம் பையன்மாரு என்னோட காலேஜ்லயும் ஐடிலையும் வேலை பார்க்குற பையன்மாரு ரொம்ப அழகா இருக்கானோ, அந்த பயலுகளை நம்ம எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி திருமணம் பண்ணி தெய்வீகத்தில் கொண்டு வரலாமா? எப்படி இருக்கு இன்னைக்குள்ள தலைமுறை? எங்க போய் நிக்குது பாருங்க தெய்வங்களே. சோத்திரம். காலம் பொல்லாத காலம். பிள்ளைகளுக்கு வேண்டி நம்ம ரொம்ப என்ன செய்யணும்? போராடணும். பிடிச்சவனும் நிக்காது. பண்டத்தை போல உள்ளதான நம்ம எல்லாம் வளர்ந்தது போல நம்ம ஒரு 10 லெட்டர் அனுப்பினா ஒரு 100 ரூபா அனுப்பி 50 ரூபா அனுப்பி தருவணும். அந்த 50 ரூபாயும் வச்சு செராட்ஸ் எடுக்கணும், சோப்பு வேண்டணும், பேஸ்ட் வேண்டணும், என்னெல்லாம் பாடு. அந்த காலத்துல எல்லாம் நமக்கு நல்ல துணி உண்டா? ஒரு துணி இல்லை. சோத்திரம். சைக்கிள் கூட இல்லை. ஏன்னா அப்ப மிலிட்டரிக்காரனா இருந்தாலும் ரிட்டையர்டாகி வந்ததுக்கு பிறகு எங்கே கிடந்த ஒரு உடங்கொல்லி ரிப்பேரு ஒரு ஒர்க் ஷாப்பு சைக்கிளை 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரு. அதுல தான் நாங்க எங்க போறது, சர்ச்சுக்கு போறது. சோத்திரம். என்னடா அப்பா உங்களுக்கு தெரியும், உங்க ஐக்கியத்துல தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா. சோத்திரம். பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, நல்ல ஆகாரம் இல்லை. பெற்றோர்களை கண்டா நம்ம நடந்து நடுங்குவோம். வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது தாத்தா பாட்டிமாரோ இருந்தா பிள்ளைங்க ஃப்ரெண்டிலோட வராது. அப்படித்தானே? கிழக்க வாசல் வழி, பின்னாடி வாசல் வழி, வடக்கு சைடுலோட வரும். இன்னைக்குள்ள கிழவா என்ன எங்க இருக்க போ உள்ள. பெற்றோர்களுக்கு ஒரு மதிப்பு இல்லை, தாத்தா பாட்டிமாருக்கு ஒரு மதிப்பு இல்லை. மதிப்பு இந்த போனுக்கு மட்டும் இன்னைக்கு மதிப்பு. ஏசப்பா வேற ஒன்னும் வேண்டாம், இது மட்டும் போதும் பிள்ளைகளுக்கு. இது இல்லாம இருந்தா மீனை பிடிச்சு கரையில இட்டா எப்படி மீன் உயிருக்கு வேண்டி துள்ளுமோ சாடுமோ, அதே போல இன்னைக்கு உலகம் ஆயிப்போச்சு தெய்வ மக்களே. அதுவும் கொரோனா வந்து சகலத்தையும் குழப்பி கலைஞ்சது. அதுകൊണ്ട് காலம் பொல்லாத காலம். யெஷூரனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். என் ஆவியையும் ஆமேன் என் ஆசீர்வாதத்தையும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும். பிள்ளைகளை எல்லாம் தெய்வ பக்தியோட ஜீவிக்கணும். அல்லேலூயா. நல்ல பைபிள் படிக்கணும், நல்ல முழங்கால நிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும்,
கூட்டு பிள்ளைகளும் நடக்குறது போலையும் கொண்டாடுறது போலையும் ஒன்றும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. அன்னைக்கு தானியேல் சொன்னாரு பாருங்க, ராஜகீய போஜனம் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், பரிப்பும் பச்சை வெள்ளமும் மட்டும் போதும். பாத்தீங்களா? இதே போல பரிசுத்த ஆகார காரியங்கள்ல வர பரிசுத்தமா இருக்கணும். ஆமே. இந்த துணிக்கடைக்காரന്മാர்களுக்கு கச்சவடம் நடக்க வேண்டி ஓணத்துக்கு ஒரு ஃபேஷன் இறக்குவானோ, அடுத்த தீபாவளிக்கு அடுத்த வேஷம் வரும், கிறிஸ்துமஸுக்கு வேறொரு வேஷம் வரும். உலகத்திற்கொத்த வேஷங்களை பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, தரிக்கவே கூடாது. தகுதியான வஸ்திரங்கள் தரிச்சு படிக்கணும். அந்த பையன் அப்படி வர இப்போ ஆமேன், பணம் பெருத்த காலம், பணம் பெருக்க 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 ஆமேன், நம்முடைய துணிகளுடைய நீளம் வீதி எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. சோத்ரா பாருங்க தெய்வ மக்களே. ஆமே. வாலிபா தம்பிமார் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஒரு யோசேப்பை போல மாற்றணும், ஒரு தாவீதை ஒரு தானியேலை போல மாற்றணும். யெஷூரனுடைய தெய்வம் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம், நம்ம பட்ட கஷ்டங்கள் ஒன்றும் நம்முடைய சந்ததிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. உன் சந்தானங்களின் மேல் என் ஆசீர்வாதத்தை, என் சந்ததியின் மேல் என் ஆவியையும். ஆமேன். யோவேல் 2:28 கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரன்மாரும் குமாரத்திமாரும் தீர்க்க தரிசனம், சொப்பனம், ஆமேன், அதே போல தரிசனம், என்னெல்லாம் காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படி மாறணும். அல்லேலூயா. சபையில வந்தா வெடிக்கட்டு ஆராதனை நடத்தணும். பிள்ளைகள் நல்ல வாய் துறக்கணும். பொண்ணு பிள்ளைகளை நீங்க முழங்கால் படி போடுவதும், அந்நிய பாஷை பேசுவதும், கரங்களை தட்டுனது எல்லாம் காண உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு ஆசைப்படுகிறார்கள் என்று தெரியுமா? ஆமா. ஒரு தாயாரு, ஏசப்பா என்னுடைய மகன் முழங்காலில் നിന്ന് ஆராதிக்கிறது கண்டுட்டு என்னுடைய ஜீவனை எடுக்கணுமே அப்படின்னு ஒரு தாயாரு சாட்சி அளிச்சு பாருங்க. எவ்வளவு வாஞ்சிக்கிறாங்க. இது அப்படி இல்லை. சபையில வந்தாலும் பிள்ளைங்க முழங்கால் படி போட மாட்டாங்க, கண்ணை மூட மாட்டாங்க, பைபிளுக்கு சைடுல செல்லை மறக்கி வச்சு ஆமே அந்த செல்லிலே நோண்டி நோண்டி இருப்பாங்க. ஆமே. நம்முடைய ஐபிசி சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நல்ல பக்தியா ஜீவிக்கணும். ஆരെങ്കിലും மொபைல் கொண்டு வந்தீங்களா? இல்லவே இல்லை. பாருங்க, நல்ல பக்தி உள்ள பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா செலுத்துவோம். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். யெஷூரனுடைய தேவனுடைய குணாதிசயம் நமக்கு என்ன செய்கிற தெய்வம், நம்முடைய சந்ததிகளையும் சந்தானங்களையும் ஆசீர்வாதத்தாலும் அபிஷேகத்தாலும் நிரப்புന്ന தெய்வம். நாலாமதாய் யெஷூரனுடைய தெய்வம் 3 உபாகமம் 33:27 படிச்சு பாருங்க. 33:27 வசனம், 26 27 சேர்ந்து வாசிங்க. உபாகமம் 33:26 27. யெஷூரனுடைய தேவனை போல் இல்லை, சகாயமாய் வருகிறார். அடுத்து 27 வசனம், அநாதி தேவனே அடைக்கலம், புஜங்கள், ஆதாரம், முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். சரி, அப்போ ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லி தரேன். 26 27 வசனங்கள் படிக்கும்போ உனக்கு சகாயம் செய்யும்படியாய் வானத்தின் மேகாரூடனாய் വരുന്നു. அப்போ யெஷூரனுடைய தெய்வனுடைய அடுத்த குணாதிசயம். ஆமேன். ஒന്നാமത്തെ குணாதிசயம் என்ன? யெஷூரனுடைய தேவன் நமக்கு ராஜாவாയിരിക്കും தெய்வம். இரண்டாவது குறைகளை உணர்த்தும் தெய்வம், கண்டிக்கும் தெய்வம். அல்லேலூயா. ஆமேன். மூணாமதாയിട്ട് நம்முடைய சந்ததிகளையும் சந்தானங்களையும் அபிஷேகித்து ஆசீர்வதிക്കുന്ന தெய்வம். நாலாமதாയിട്ട് ABCD அப்படின்னு ஒன்னே சகாயம் செய்கிறவர். அது 26வது வசனத்தில். 27வது வசனத்தில் அடைக்கலமானவர். மீண்டும் 27வது வசனத்தில் அவருடைய நித்திய புஜம் நமக்கு ஆதாரமானது. அடுத்து ஆமேன், சத்ருவின் மேல் நமக்கு என்ன செய்கிற தெய்வம்? ஜெயத்தை கொடுക്കുന്നதாய தெய்வம். பாத்தீங்களா? அப்போ இதுல ஒரு 4 காரியம் உண்டு. நாலாமதாയിട്ട് சகாயம் செய்கிறவர், அடைக்கலமானவர், ஆதாரமானவர், சத்ருவின் மேல் என்ன செய்கிறவர்? ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் இருந்து எனக்கு என்ன செய்யும்? பவுலடியார் சொன்னார், தெய்வத்தின் சகாயம் எனக்கு லഭിച്ചു. அப்ப நமக்கு சகாயம் கிடைக்கணும்னா யாரை நோக்கி பார்க்கணும்? வானத்தை முத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நோக்கி பார்க்கும் போது அவர் நமக்கு சகாயம் செய்வார், அடைக்கலமாய் இருப்பார். ஆமேன். நித்திய ஆதாரமாய் இருப்பார். நம்முடைய சத்ருவின் மேல் அவர் என்ன செய்வார்? தெய்வ மக்களே, ஜெயத்தை தருவார். அல்லேலூயா.
சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தின்னு ஏதெങ്കിലും ஹோட்டல்ல மத்தியானம் பந்தி ரெடி அப்படின்னு எழுதி போட்டிருக்கு, பார்த்திருக்கீங்களா? இல்லவே இல்லை. மறைச்சு சாப்பாடு ரெடி. சாப்பாடுன்னா ஒரு நேரம் ஒரு மனுஷனுள்ள ஆகாரம், அப்படிதானே? ஒரு நேரம் ஒரு மனுஷனுக்குள்ள ஆகாரம், அது சாப்பாடு. ஆனா பந்தினா ஒரே நேரத்தில் ஒருவனுக்கல்ல அநேக ஆളുகளுக்கு விளம்புவதுதான் என்னது தெய்வ பிள்ளைகளே പന്തി. മലയാള ബൈബിളിൽ ശത്രുക്കൾ മുമ്പാകെ എനിക്ക് വിരുന്നൊരുക്കുന്നു. വിരുന്നുക്കും ചാപ്പാടുക്കും വ്യത്യാസം ഉണ്ടായില്ലയാ? ഉണ്ട്. എന്നെല്ലാം വിഭവങ്ങൾ കാണും വിരുന്ന് കാര്യത്തിലെ. സ്തോത്രം, ഹല്ലേലൂയ. ഒരു തനിപ്പെട്ട മനുഷ്യന് വേണ്ടി ദൈവം പന്തിയല്ല, சாப்பாடல்ல, ஒரு ஆயிரக்கணக்கு நூற்றுக்கணக்கு மக்களுக்குள்ள பந்தியையே அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தருகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்കളുടെ മുൻപാകെ നമുക്ക് ജയത്തെ തരുവാർ. ആമേൻ. ഇതെല്ലാം നാലാമത് പോയിന്റിലുള്ള സബ് പോയിന്റുകൾ. അഞ്ചാമതായിട്ട് യശൂരനുடைய ദേവൻ ആമേൻ നമ്മை சேர்த்து கொள்ளும்படியாய் മേഘാരൂഢനായി വാനത്തിൽ വരപ്പോகிறார். ഹല്ലേലൂയാ. ഇത്രയും സമയം നാം പ്രസംഗം പണ്ണുന്നതെല്ലാം இந்த ഭൂമിയിൽ വെച്ച് ദൈവം നമുക്ക് നൽകുന്നതായ കാര്യങ്ങൾ. അഞ്ചാമതായിട്ട് யசூரனுடைய தேவன் என்ன செய்ய போகிறார்? மேகாரூடனாய் வந்திடுமே 10,000 பேர்களில் சுந்தரன்தான். மேகாரூடனாய் கையடிச்சு சத்தமாய் பாடுவோம். പേർകളിൽ സുന്ദരൻ താൻ തന്റെ കോമേളരൂപം കണ്ട നന്ദിപ്പാനൊരുങ്ങിടാം. തന്റെ രൂപം കണ്ടാനന്ദിപ്പാൻ ഒരുങ്ങിടാം. വിശുദ്ധിയെ നിൽക്കാപ്രിയൻ വരവതിൻ താമസമേ ശുദ്ധിയെ തികച്ചു ഒരുങ്ങി നിൽക്കാപ്രിയൻ വരവതിൻ താമസമേറെയില്ല. തന്റെ വാഗ്ദത്തങ്ങൾ പലതും നിറവേറുന്നേ ഒരുങ്ങിടാം. ഹല്ലേലൂയാ. അപ്പൊ യശൂരനുடைய ദൈവം വാനത്തിൽ அப்படி തന്നെ മലയാള ബൈബിളിൽ എഴുതിയിരിക്കും മേഘാരൂഢനായി. മേഘത്തോട് പോയവൻ മേഘത്തിൽ வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசு மனுகுலத்தை மீட்கும்படியாய் இந்த பூமியில் மரியாளின் சுதனாய் பிறந்தார். 12வது வயசில் தேவாலயத்தில் போய் கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். 30வது வயதில் ஆமேன் கலீலாயிலிருந்து யோர்தான் வரை சுமார் 70 மைல் கால்நடையாய் நடந்து பரஸ்யமாய் வந்து யோர்தான் நதியில் ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நாபகனுடைய கையின் கீழில் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்துள்ள 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். முடிவிலே கெத்சமனா தோட்டத்தில் வச்சு அமேன் தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அறைந்தார்கள். நீண்ட 6 மணிக்கூர் சிலுவையிலே படுத்தார். கடைசியாய் ஜீவனை விட்டார். அவர் ஜீவனை விட்ட இயேசு பழைய நியம பரிசுத்தவான்கள் பாதாளத்தினுடைய 3ஆம் பரதீசையில் காத்துக்கொண்டே இருந்தார்கள். அவர்களிடம் போய் சுவிசேஷத்தை விளம்பரம் செய்தார். 3ஆம் நாள், ஹே மரணமே உன்னுடைய ஜெயம் எங்கே? ஹே பாதாளமே உன்னுடைய விஷமுள்ளங்கே? அப்படின்னு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் வாசிப்பது போல மரணத்தையும் சாத்தானையும் பாதாளத்தையும் உலகத்தையும் சவால் விட்டு கொண்டு உயிர்த்தெழுந்தார். மீண்டும் இந்த பூமியில் அப்போஸ்தலர் நடபடி 1:2 படி 40 நாள் வரையும் உயிரோடு வாழ்ந்தார். 40வது நாள் பகிரங்கமாய் ஒலிவு மலையினுடைய அச்சத்தில் வச்சு சமஸ்த சீசரும் நோக்கி பார்த்து கொண்டு நிற்கவே அவர் பரமேறி போனார். போகும்போ ஒரு வார்த்தையை சொன்னார், வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், போகிறது போல நான் என்ன செய்வேன்? வருவேன். சீக்கிரமாய் நம் இயேசுநாதர் வரப்போகிறார். 1 தெசலோனிக்கர் 4:16. യേശു വരുമ്പോ என்ன നടക്കും? ദൈവത്തിന്റെ കാഹള ശബ്ദത്താലും റോമർ 8:11 റോമർ 8:11 ദൈവത്തിന്റെ ശബ്ദത്താലും ദൈവത്തിന്റെ ശക്തിയാലും നാം എല്ലാവരും ഒരു വേളை മരിച്ചു പോനാൽ
நம்ம உயிர்த்தெழுவோம். உயிரோடு இருந்தால் நாம் என்ன செய்வோம்? மறுரூபமாவோம். மறுரூபமாய் இயேசுவோடு கூட போவோம். அந்த பாக்கியம் கிடைக்கணும்னா தெய்வ பிள்ளைகளே நம்ம ரட்சிக்கப்படணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ பைபிள்ல ஒரு சிஸ்டர் என்னட்ட கேட்டாங்க, இயேசு ஏறினாருன்னு இருக்கு, இறங்கினார்னு இருக்கு, மூழ்கினாருன்னு எங்கே இருக்கு? சோத்திரம். நீங்க கத்தோலிக்கா பைபிள் மத்தேயு 3:16 வாசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. யோவானிடம் ஸ்நானம் எடுக்க வரும்போ ஆமென் ஸ்தோத்திரம், யோவான் தடுத்தார் இல்லையா? அப்போ அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம பைபிளை விட கத்தோலிக்கா பைபிளில் யோவான் 3:16, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கும் யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். அல்லேலூயா. என்ன பெற்ற உடனே? நம்ம பைபிள்ல இப்படி திருமுழுக்குன்னு இருக்கா? இல்லவே இல்லை. எவ்வளவு சத்தியம், எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க தெய்வ பிள்ளைகளே. திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு இயேசு திருமுழுக்கு எடுத்தார். ஆனால் நாமும் எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். அஸ்திவார உபதேசங்களில் நிலை நிற்கணும். ஆமென். சபையில் நிலை நிற்கணும். உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கணும். ஆண்டவரை நேசிக்கணும். எப்ப கண்ணை மூடினாலும், இடைக்கு தமிழ்நாட்டில் ஒரு டாக்டர், அவர் கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், எத்தனையோ 400க்கு மேலான ஆளுகளை ஒரே வருஷத்தில் சர்ஜரி பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்ட பேர் கேட்ட ஒரு டாக்டர் கடைசியாக தன்னுடைய மரணத்தை பாருங்க. 58வது வயசில் ஒரு பேஷண்ட்டை கொண்டு வராங்க, ரொம்ப சிவியர். அவருக்குள்ள மெடிசின் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொண்டிருக்கும்போ இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆள போச்சு. மனுஷனுடைய நிலைமையை பாருங்கள் தெய்வ மக்கள். யாருக்கு எப்போ எங்க வச்சு என்ன ஏதுன்னு நமக்கு சொல்லவே முடியாது. 2 மரணம். 1 கிறிஸ்துவுக்குள்ளே, 2 கிறிஸ்துவுக்கு. பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மரிக்கிறான் கிறிஸ்துவுக்கு வெளியில். ஏனால் தேவனுடைய பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொண்டு உயிரோடு இருக்கும்போ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் பிறந்து கிறிஸ்துவில் வாழ்ந்து கிறிஸ்துவில் மரித்தால் ஒரு நாள் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுவோம். அவரோடு கூட யுகமாய் கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத, பாடுகள் இல்லாத, மரணம் இல்லாத அந்த மகிமையின் ராஜ்யத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடனே மாசற்றோர்களாய் வாழும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதுകൊണ്ട് மரிச்ச பிற்பாடு எங்க அடக்கம் பண்ணுவாங்க எന്നുള്ളത് முக்கியமல்ல. வாழைக்கொலையை வெட்டி எட்டணி சந்தையில கொண்டு போய் கச்சவடம் அடிச்சுட்டு வந்து வாழைக்குரலுக்கு உரம் போட்டதுனாலேயோ வெள்ளம் ஊற்றினதுனாலேயோ புண்ணியம் ஒன்றும் இல்லாதது போல ஆவியும் ஆத்துமாவும் இந்த மண்மயமாம் சரீரமாம் கூடாரத்திலிருந்து பறந்து போன பிற்பாடு இதை தூக்கி ஆற்றில தள்ளுனா என்ன, காட்டுல போட்டால் என்ன, கடல்ல வீசினால் என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு சிலவங்க எல்லாம் பயப்படுத்துவாங்க, நீ இப்படி எல்லாம் பெந்தகோஸ்துல போனா மரிச்ச பிற்பாடு எங்களுடைய கல்லறை தோட்டத்துல நாங்க என்ன செய்ய மாட்டோம், எங்க கொண்டு போய் போட்டால் என்ன? அது ஒன்றும் விஷயம் இல்லை. ஆமென். உயிரோடு இருக்கும்போது நம்ம இயேசுக்கு வேண்டி சவாலாய் நிலைநிற்கணும், கர்த்தருக்கு வேண்டி வாழணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கல்லறையில் நிന്നും മണ്ണിൽ നിന്നും കടലിൽ നിന്നും കാട്ടിൽ നിന്നും കരയിൽ നിന്നുമെല്ലാം നമുക്ക് ഉയർത്തെഴുതലുണ്ട്. അപ്പോൾ നിങ്ങൾ കേൾപ്പീങ്ക எரிச்சா ஒரு பிடி சாம்பலாயிட்டு மாறும். அப்படி தானே? எத்தனை கிறிஸ்தவங்களை எரிச்சு வந்திருக்கிறாங்க. ஹைந்தவ முறைமையின்படி நம்ம என்ன செய்வோம், நெடுங்கட்டையும் குறுங்கட்டையும் எல்லாம் அடுக்கி நம்ம என்ன செய்வோம், சுடுவோம். அப்படிதானே? அது ஹைந்தவ முறைமையின்படி. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பிடி சாம்பல் ஆயிட்டு மாறும். அப்போ இதுல இருந்து என்ன உயிர்த்தெழுதல்? சிலவங்களை எல்லாம் கடல் மீன்கள் எல்லாம் என்ன செய்துட்டு சாப்பிட்டுட்டு கடல்லே அது வேஸ்ட் ஆயிட்டு மாறும். அப்ப எப்படி உயிர்த்தெழுதல்? ஆமென். சிலவங்களை அடக்கம் பண்ணுவாங்க, கொஞ்சம் எலும்பு துண்டுகள் மட்டும் தான் இருக்கும். அந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் உயிர்க்குமா? நிச்சயமாயிட்டும் உயிர்க்கும். சயின்ஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்கு, மனுஷனுடைய டிஎன்ஏ ஏது மிருகம் சாப்பிட்டு வேஸ்ட் ஆனாலும், ஏது கடலில் தள்ளியாலும், எப்படி எரிச்சாலும், எத்தனை கோடி வருஷம் ஆயாலும் மனிதனுடைய டிஎன்ஏ என்ன செய்யாது தெய்வ பிள்ளைகளே, அழியவே அழியாது. அந்த டிஎன்ஏல இருந்து நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலை ஆண்டவர் தருவார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்ம இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வது பணக்காரன் ஆவோக்கோ பெரிய வீடு கட்டோக்கோ வண்டி வாங்குறதுக்கோ இதுக்கொன்னும் இல்லை. எப்படியாவது ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன்ல போகணும். யோவான் 3:16 அதுதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. யசூரனுடைய தெய்வம் மேகாருடனாய் வரப்போகிறார். அவர் வருவார், நம்மை தம்மண்டையில் சேர்த்து கொள்ளுவார்.
மீண்டும் அவர் அர்மகதோன் பள்ளத்தாக்கில் வச்சு பயங்கர யுத்தம். இந்த உலகத்தில் 1000 ஆண்டு அரசாட்சியை ஆண்டவர் ஸ்தாபிப்பாரா ஸ்தாபிக்க மாட்டாரா? இன்னைக்கு இந்தியாவினுடைய தலைநகரம் எங்க? டெல்லி. தமிழ்நாடுக்கு சென்னை, கேரளாவுக்கு திருவனந்தபுரம். ஆமேன். இயேசுவினுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில் சமஸ்த லோகத்தின் தலைநகரம் ஆமேன் இஸ்ரவேல். அல்லேலூயா. ஜெருசலேம் என்ற இடம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரை தலைநகரம் ஏதா இருந்தது? டெல் அவீவ். அது கடந்த ஆட்சியில ட்ரம்ப் அவர்கள் ஏதாக மாற்றினார், ப்ரொக்ளமேஷன் பண்ணினார் ஆமேன் ஜெருசலேமை. இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள கண்டுபிடித்துக்களானால் ஏதுவா இருந்தாலும் இயேசுவினுடைய வருகையை சுட்டி காட்டிட்டே இருக்குது. நம்ம താഴക്കമള IPC സഭയിനുடைய താഴത്ത മാടിയിൽ അണ്ടർഗ്രൗണ്ട് ചേംബറിൽ ഇരിക്കുന്നത് പോലെ நம்ம அந்த மகிமையிலேயும் காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணம் எல்லாம், நோக்கம் எல்லாம். ஆமேன். ஆண்டவர் வரும்போ நம்ம அங்கே இருக்கணும். 1000 ஆண்டு அரசாட்சியில் நம்ம எல்லாம் குட்டி குட்டி MLA மாதிரி MP மாறாட்டெல்லாம் மாறணும். அல்லேலூயா. யுகாயுகமாய் தேவ தூதர்களுக்கு 20:35 லூக்கா தேவ தூதர்களுக்கு ஒப்பாய் எப்பொழுது நம்மளை ஆண்டவர் ஆமேன் நாம் ஆண்டவரோடு கூட இருப்போம், நித்தியதையில் மறைவோம். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவர் உங்களை சரீர பிரகாரமாயிட்டும் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவார். பொருளாதாரமாயிட்டும் சிறையிருப்பை எல்லாம் மாற்றி சீர்வாழ்வை தருவார். தம்முடைய வரியைக்காகவும் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி யசூரனுடைய தேவன் மேகாருடனாய் வரப்போகிறார். வருகைக்காய் ஆயத்தப்படுவோம். எழும்பி நிற்போம், நான் ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோ எழும்பிடுவார். இருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் சுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமேதில் ஈசுராஜன் வேகம் வாரே. மேகமேதில் ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. மீண்டவரோ மேலோகமே செல்ல வேதினியை விடுவார். மீண்டவரோ லோகமே செல்ல வேதினியை விடுவார். மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரு. பாடுபட்டவர் தாமே கூட நமக்கு குறைவில்லா பலனை கோவிய கொடுத்திடுவார். கூட நமக்கு குறைவில்லா பலனை கோவிய கொடுத்திடுவார். மேகமீதில் ராஜன் வேகம் வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் வரும் வேளையை எவருமே அறியார். ஆண்டவர் அவர் வரும் வேளையை எவருமே அறியார்.
மேகமேதில் യേശുരാജൻ വേഗവാരാരി മേഘമീതിൽ യേശുരാജൻ വേഗവാരാരി ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தமே ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தமே நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் மேகமீதில் യേശുരാജൻ വേഗവാരാരി മേഘമീതിൽ യേശു மேகவாராரி அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம் அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம் வல்லவர் வரும் வேளையும் ஏதோ மெல்லவே நெருங்கிட்டே வல்லவர் வரும் வேளையும் ஏதோ மெல்லவே நெருங்கிட்டே மேகமேதில் യേശുരാജൻ വേഗവാരാരി மேகமேதில் യേശുരാജൻ വേഗവാരാരി ആയത്തമുള്ളോരെ ആകായം ചേർക്ക അവരെ വാരാരി ആയത്തമുള്ളവർ ഉത്സാഹമായി നമ്മുടെ വരികയ്ക്കായി ആണ്ടവരെ എല്ലാ ദൈവ പിള്ളകളെ ഉത്സാഹമായി ഒപ്പുകൊടുത്ത് ഊക്കമായി നാം ദൈവനെ ആരാധിക്കാം. ആമേൻ. വേഗവാരാരി